பிரைஸ் தி லார்ட். இந்த 11வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த பாஸ்டர் செல்வின் ஈரோடு என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் எனக்கு கொடுக்குற நிறைய வெளிப்பாடுகளை மிக சுருக்கமாக எளிமையாக உங்கள் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வியாதியிலும் வியாதி குறித்த பயத்திலும் இருக்கிற அநேகர் விடுதலை ஆகணும். அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரு சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில அந்த பகுதியில் விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் ஒரு புதிய அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸோ தெய்வீக சுகத்தை பற்றி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் தியானிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும். ரைட். ஆண்டவர் யாரையெல்லாம் சுகமாக்கினார்? இயேசு அநேகரை சுகமாக்கினார். அநேக வியாதியஸ்தர்களை, அநேக பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். சகல வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கிட்டார். இயேசு சுகமாக்கின இந்த சுகம் அளிக்கிற ஊழியத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அவர்களை அவர் சுகமாக்குகிறார். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஹீல் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், சுகமாகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா, நான் இதை செய்தால் ஆண்டவர் என்ன சுகமாக்குவாரா, நான் பாவம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்ன சுகமாக்குவாரா, நான் ஆலயத்துக்கு ரெகுலராக வந்துட்டா ஆண்டவர் என்ன சுகமாக்குவாரா, நான் உபவாசம் இருந்தேன்னா ஆண்டவர் என்ன சுகமாக்குவாரா என்று சொல்லி தேவன் என்னை சுகமாக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு நின்று சுகமாக்கினதற்கு ஒரே ஒரு தகுதி. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 46வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசுவும் திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு வரும்போது வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்பது என்பது இது ஒரு வழக்கமான காரியம். நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு திரள் கூட்டம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர் உதவி செய்வாங்களே. ஸோ அது முக்கியமான நாள். என்றைக்கும் இல்லாதவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு பிச்சை கேட்க வந்திருப்பார்கள். அப்படி வழி அருகே அநேகர் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் பர்த்திமேயு, திமேயுவின் மகன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு. அவன் 47வது வசனம், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இவனுக்கு பார்வை கிடையாது, இவனுக்கு பார்க்க முடியாது. அதனால கூட்டத்தை பார்த்த உடனே கேட்கிறான், இவ்வளவு கூட்டம் வருகிறது ஏன் என்று சொல்லும் போது இயேசு வருகிறார் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இப்பொழுது அவன் பிச்சை கேட்பதை நிறுத்திவிட்டான், சுகத்தை கேட்கிறான். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை பலவீனத்தோடு, வியாதியோட, வழியோடு இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிறைய பேர் ஒரு உதவியை, தற்காலிகமான ஒரு விடுதலையவா இல்லை நிரந்தரமான ஒரு விடுதலையவா? பாருங்க, இன்னைக்கு நிறைய கூட்டம் வருது, நிறைய பேர் எனக்கு காசு கொடுப்பாங்கன்னு இந்த பர்த்திமேயு நினைக்கல. இந்த பர்த்திமேயு இயேசு வருகிறார் என்றால் அந்த பர்த்திமேயுக்கு யாரிடத்தில் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிகிறது. அவன் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பதை விட தேவகுமாரனாகி இயேசுவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு நாமும் வேதத்தை படிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் மனிதர்களை மாத்திரம் பார்க்காதீர்கள், தேவனை பாருங்கள். அவரிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன். உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய தகுதியாகவே மாறுகிறது. நிறைய இடங்கள்ல இயேசு அற்புதம் செய்யும் போது இதை நான் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா, அல்லது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்கிற எதிர்பார்ப்பை இயேசு மனிதர்களிடத்தில் கேட்கிறார். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு இயேசு பதில் தருகிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பலவீனம் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் ஒரு சுகத்தை எதிர்பார்த்திருப்போம். அந்த சுகம் கிடைக்காததுனால அப்படியே வாழ பழகிருப்போம். அதுக்கப்புறம் சுகத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம், அப்படியே சர்வைவ் ஆயிரும். பாருங்க, இந்த பர்த்திமேயு என்கிற குருடன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பல நேரங்கள்ல நம்ம விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது, விசுவாசத்துல ஒரு கிரியை செய்யும் போது, விசுவாசத்துல ஒரு காரியத்தை செய்யும் போது சூழ்ந்து இருக்கிற சிலர் நம்மளை ஸ்டாப் பண்றாங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் நாங்கள் நிறைய பேரை பார்த்துட்டோம், இதெல்லாம் யாருக்கும் நடக்கிறது இல்லை,
வேற வேலையை பாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதட்டுறாங்க. இயேசு அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ திரள் கூட்டம், நீ கூப்பிட்ற சத்தம் கேட்டுருமா? அவ்வளோ யோசிச்சு பாருங்க, அந்த க்ரௌடு எவ்வளோ நாய்ஸியாக இருந்திருக்கும், எவ்வளோ சத்தம் கூச்சல் இருந்திருக்கும். அதில் ஒரு மனிதன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒரு மனிதன் கத்துறான். இந்த மனுஷன் கத்தும்போது அவனை சத்தம் போட வேண்டாம்னு அதட்டுறாங்க. இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் போயிட்டாரு, உன்னை கிராஸ் பண்ணி போயிட்டாரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் என்ன சொல்றான்னா, முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு பேசுகிறான். முன்னிலும் அதிகமா, இது வரைக்கும் என்ன சத்தத்தில் கூப்பிட்டானோ அதை விட அவன் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 49வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இயேசு நின்று, ஜீசஸ் ஸ்டாப். நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவை நிற்க வைக்கிறது. அப்போ நடந்து போய் கொண்டிருந்த இயேசு நிற்கிறார். எதற்காக நிற்கிறார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஒரு மனிதனுடைய ஏக்கத்திற்காக இயேசு நிற்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட பண்ண வேண்டும். ஹீலிங்கை பத்தி நம்ம பேசும்போது, சுகத்தை பத்தி நம்ம பேசும்போது, சுகத்தை தினமும் எதிர்பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தேவனிடத்திலிருந்து வல்லமை உங்கள் சரீரங்களில் பெற்று தர வேண்டும். எக்ஸ்பெக்ட் யுவர் ஹீலிங். சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தை எதிர்பாருங்கள். இதே நிலையில் இருப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். உங்கள் மனதளவில் முதல்ல எதிர்க்கணும். நான் இந்த சிக்னஸ்லேயே வாழ நான் விரும்பல, ஐ வாண்ட் மை ஹீலிங். பாருங்க, பிச்சை எடுத்தே வாழ்வதை அவன் ஏற்றுக்கல. பாருங்க, இப்படி ஒரு கூட்டம் வரும்போது இன்னும் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்காம இயேசு வந்திருக்கிறார் என்றால், இனி நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்க விரும்பவில்லை, இந்த நிலையில் இருக்க விரும்பவில்லை, இந்த வியாதியோடு நான் இருக்க விரும்பவில்லை, இந்த இயலாமையோடு நான் இருக்க விரும்பவில்லை. ஐ வாண்ட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்து முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டது போல, ஒருவேளை சூழ்ந்திருக்கிறவர்கள் அதட்டினாலும் நோ, ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்துல பலவீனத்தோட போராடி பார்த்துருக்கிறேன் பிரதர், ஆனா ஒரு சேஞ்ச் இல்லை, மாற்றம் இல்லை, அதனால நான் மனம் தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரியுங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்கள் தகுதி. உங்களுடைய எதிர்பார்ப்பையும் விசுவாசத்தையும் பார்த்து தான் தேவன் நிற்கிறார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். யாரெல்லாம் இந்த குருடனை அதட்டுனாங்களோ அந்த மனிதர்களே பயன்படுத்தி இயேசு அழைத்து வர சொல்லுகிறார். அவங்க போய் சொல்றாங்க, திடன்கொள், இயேசு ஒன்று அழைக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் இன்னைக்கு நிறைவேற போகுது, தைரியமாறு, இனி நீ கஷ்டப்பட போவதில்லை. ஏன்னா அவர் கூப்பிட்டாருனாலே உன் வாழ்க்கை மாறிடும். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. என்ன இந்த மேல் வஸ்திரம்? அன்றைக்கு இருந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் போல, அந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டுதான் அவர்கள் பிச்சை கேட்க வேண்டும். அப்போ இயேசு இவனை கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஓடுகிறான். என்ன இது எதை காட்டுகிறது? அவனுக்கு தெரியும், இன்னைக்கு எனக்கு கண் பார்வை கிடைச்சிடும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவைப்படாது, நான் மறுபடியும் இந்த இடத்துல நான் வந்து பிச்சை எடுக்க போவதில்லை. இது ஒரு விசுவாசத்தின் செயல்பாடா இருக்கிறது. சம்டைம்ஸ் நீங்க விசுவாசத்தை எதிர்பார்க்கும் போது விசுவாசத்தில் செயல்பட தொடங்குங்கள். உங்கள் பேச்சு மாறட்டும், உங்கள் சிந்தை மாறட்டும், உங்கள் செயல் மாறட்டும், உங்களுடைய நடவடிக்கைகள் மாறட்டும். சுகமானால் என்ன செய்வீர்களோ அதை போல செய்து பாருங்கள். அற்புதம் நடந்தால் எப்படி இருப்பீர்களோ அப்படி செய்து பாருங்கள். அதுவெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை காட்டுகிறது, விசுவாசத்தின் உறுதியை காட்டுகிறது. இவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். மறுபடியும் இயேசு இந்த குருடனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதுக்காக இயேசு இப்படி கேட்கிறார்னா, அவன் இருதயத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா, இல்லை சும்மா கடமைக்காக வருமா? பல நேரங்களில் நம்முடைய ஜபம்லாம் கடமைக்கான ஜபமாய் மாறிவிட்டது. நார்மலாக எப்பவும் போல நம்ம ஜபிக்கிறோம், இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ஃபெய்த், அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ப்ரேயர் வித்தவுட் ஃபெய்த், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும். அப்போ விசுவாசம் இல்லாமையும் நம்ம ஜபிக்கலாம். அப்போ உங்களுடைய ஜபம், உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எது கலந்ததாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் கலந்ததாக இருக்க வேண்டும்.
விசுவாசம் கலந்ததா இருக்கும். இந்த பத்திமை குருடனை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? நான் பார்வை அடைய வேண்டும், நான் சுகமாகணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு பூரணமா விடுதலை கிடைக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய தகுதி. இந்த குருடன் இடத்தில் வேறு எந்த கேள்வியும் இயேசு கேட்கவில்லை. நான் உனக்கு சுகமாகணும்னா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கல. உன்னுடைய எதிர்பார்ப்பே உன்னுடைய தகுதியா இருக்கிறது. யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யுவர் ஃபெய்த். உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் உன்னுடைய குவாலிஃபிகேஷன், அதுதான் உன்னுடைய ஃபெய்த், அதுதான் உன்னுடைய விசுவாசம். தைரியமா இயேசுவின் இடத்தில் கேட்கிறான், நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு இந்த பர்த்திமை குருடனை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சச் அ ஸ்ட்ராங் ஃபெய்த், அவ்வளவு ஒரு உறுதியான விசுவாசம். இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசமா நான் ரட்சிச்சிருச்சு போ. இதை சொன்ன உடனே அவன் என்ன ஆகுறான்? பார்வையடைகிறான், கண் திறக்கிறது, பார்க்கிறான். முதல் முறையாக அவனுடைய கண்ணில் பார்வை இருக்கிறது, மனிதர்களை பார்க்கிறான். அவன் யார் பின்னாடியே போறானா? இயேசு பின்னாடியே போக தொடங்குகிறான். இன்றைக்கும் இந்த தெய்வீக சுகத்தை பற்றி தியானிக்கிற இந்த நாட்களில் சிலுவையினால் உண்டாகிற நன்மைகளில் ஒன்று நமக்கு தெய்வீக சுகம். இந்த சுகத்தை பற்றி தியானிக்கும் போதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எதிர்பார்க்கிறதுனால கர்த்தர் என்னை சுகமாக்குகிறார். என்னுடைய எதிர்பார்ப்பு தேவனிடத்திலிருந்து சுகமளிக்கிற வல்லமை எனக்கு பெற்றுக் கொடுக்கிறது. நான் இந்த பகுதியை யோசிச்சு படிக்கும்போது யோசிச்சு பார்க்குறேன், ஒரே ஒரு குருடன் தான் அன்றைக்கு பிச்சை கேட்டிருப்பானோ? இல்லையே, திரளான ஜனங்கள் வரும்போது வழி அருகே எத்தனையோ பேர் பிச்சை கேட்டு கொண்டிருக்கலாம். அத்தனை பேர் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஏன் இயேசுவின் இடத்துல அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை? அங்க குருடர்கள் மாத்திரம் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சப்பானிகள் இருந்திருக்கலாம், முடவர்கள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியும், நடக்க முடியாது. இந்த மாதிரி பலவிதமான பாதிக்கப்பட்டவர்கள் அங்க உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த போது ஒருவன் மாத்திரம் எதை எதிர்பார்க்கிறான்னா, எனக்கு கண் பார்வை வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். சரி, அப்படி ஒருவனுக்கு அற்புதம் நடந்ததே, அப்போ என்ன நடந்திருக்கணும்னா, இவனுக்கு இயேசு பார்வை கொடுப்பார்னா என்ன நடக்க வைப்பார்னு பின்னாடி என்ன பண்ணிருக்கலாம்? இயேசு பின்னாடி போயிருக்கலாம். என்னை நடக்க வைங்க, என்னை எழுப்புங்கன்னு கத்திருக்கலாம். ஆனா அது இங்க பதிவு செய்யவில்லை. அப்படின்னா அது அங்கே நடக்கல. அநேகர் எதுலேயே திருப்தி ஆகிட்டாங்கன்னா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, என் பிளேட்டில் ஏதாவது போட்டு போங்க, அது எங்களுக்கு போதும். நார்மலாக இருக்கிற கலெக்ஷனை விட இன்னைக்கு கலெக்ஷன் அதிகமான எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதில் திருப்தி ஆகிறார்கள், பணத்தில் திருப்தி ஆகிறார்கள். ஆனால் இந்த பர்த்திமேயு குருடன் ஒருவன் மாத்திரம்தான் பணத்தில் திருப்தி ஆகாமல், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், ஐ நீட் அ மிரக்கல், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு சுகம் உண்டாகணும். இயேசு வருகிறார். மற்ற மனுஷன் வந்திருந்தா நான் அவங்கள்ட்ட பணத்தை கேட்டிருப்பேன், ஆனால் இயேசுகிட்ட நான் சுகத்தை தான் எதிர்பார்ப்பேன். இன்றைக்கும் உங்களை ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். எக்ஸ்பெக்ட் யுவர் ஹீலிங். உங்களுடைய சுகத்தை எதிர்பாருங்கள், உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். மனிதர்களிடத்தில் நீங்க உதவியை கேட்கலாம், தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள், தேவனிடத்தில் ஆரோக்கியத்தை எதிர்பாருங்கள், தேவனிடத்தில் விடுதலை எதிர்பாருங்கள். சூப்பர் நேச்சுரல் காட் வந்துட்டீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் மிரக்கலை எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சூப்பர் நேச்சுரலா அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த பர்த்திமை குருடனுக்காக நின்று அவனுடைய தேவையை கேட்டு அவனுடைய எதிர்பார்ப்பை அறிந்து அவனுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்காகவும் நின்று அற்புதம் செய்வார். உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனை நிற்க வைக்கும். ஒருவேளை நீங்க ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை சுகமாக்குவதற்காகவே கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுவார். உங்களுடைய சரீரங்கள் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்கிருக்கலாம்ல பிரதர்? இல்ல, எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாம் அவரை ஈர்க்கிறார்கள். விசுவாசம் பை ஃபெய்த். என்னுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு அந்த பர்த்திமேயு குருடனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்துருச்சுப்பா. இன்றைக்கும் சரீரத்தில் பல பகுதியில் வலியோட வேதனையோட பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையை பார்த்து பயந்து போயிருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த பகுதியில் சுகத்தை எதிர்பாருங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள். தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். மருத்துவர்கள்ட்ட நீங்க மாத்திரை எதிர்பார்க்கலாம், தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய தகுதி. நீங்கள் எதிர்பார்க்கும் போதே அற்புதத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க எப்போ விசுவாசிக்க தொடங்கிட்டீங்களோ, எப்போ எதிர்பார்க்க தொடங்கிட்டீங்களோ, அப்பொழுதே உங்களுடைய சுகத்திற்கான தகுதி உள்ளவர்களாய் நீங்கள்
நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்கள் சரீரங்களில் நிச்சயம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வலிகள் நீங்கும், வியாதிகள் மறையும், சுகமும் ஆரோக்கியமும் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். உங்கள் மூலமாய் அநேகர் சுகமாவார்கள். தேவ நாமம் மகிமைப்படும், அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதிர்பார்க்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீரே. இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் நீர் அதே கேள்வியை கேட்கிறீர். உடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா, அதிசயம் நடக்கட்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலான்னு சொன்னீங்களப்பா. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து பேசுகிறேன். அவருடைய விசுவாசம் அவங்களுக்கு சுகத்தை கொண்டு வரட்டும். உங்க நாமத்தின் மேல அவங்க வச்சிருக்கிற விசுவாசம் அவருடைய சரீரத்தில் வேதனை நீங்கி வாழ உதவி செய்யட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். வலியோடு வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிற படுத்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போதே அவர்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும், பயங்கள் வெளியேறட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும், அவர்களுடைய வலி வேதனைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஆரோக்கியம் அடைவார்களாக, சுகமடைவார்களாக, வியாதிகள் வெளியேறுவதாக, பூரண விடுதலை நீர் அவருக்கு கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து ஒருவேளை இதுவரைக்கும் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை திருப்தி ஆயிருக்கலாம், ஆனா இன்றையிலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கட்டும், தேவனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கட்டும், சுக வாழ்வை அவர்கள் எதிர்பார்க்கட்டும், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கட்டும். எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்று அனுபவிக்கட்டும் என நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுகம் பெற்றவர்கள் எங்களுக்கு சாட்சிகளை எழுதுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you.